வணக்கம் மக்களே, வெல்கம் டு சக்சஸ் ஐசிடி அகாடமி. நாம இப்ப பார்க்க போறது எதை பத்தி அப்படின்னா, ஒரு சிங்கிள் கிளிக்ல மல்டிபிள் ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் யூசிங் எக்ஸல். உங்க ஓனர் வந்து ஒரு கஸ்டமர் லிஸ்ட கொடுத்து இது எல்லாருக்கும் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எப்படி அதை ஈஸியா முடிக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ஓகே, முதல் எக்ஸல்ல அந்த கஸ்டமர் லிஸ்ட் இருக்கும் இல்லையா, அது பக்கத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னா எம்டி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா இது அப்படியே ஃபில் பண்ணி விட்டுருங்க. கீழே ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த ரெண்டு காலமும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு ஒரு நோட் பேட் ஒன்று ஓபன் பண்ணி பேஸ்ட் செட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைல்ல போய் சேவஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த லொகேஷன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் டெஸ்க்டாப்ல வச்சுக்கிறேன். கஸ்டமர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்டருக்குள்ள customers.pat அப்படின்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் ஃபைலா இருக்கும். டெக்ஸ்ட் ஃபைலா சேவ் பண்ணக்கூடாது. .pat பேட்ச் ஃபைல்னு சொல்லுவாங்க, அப்படி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணியாச்சு. இப்போ உங்களோட டெஸ்க்டாப்ல இருக்கிற அந்த ஃபோல்டரை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு அந்த கஸ்டமர்ஸ் அப்படின்ற ஃபைலை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சது. அந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா கஸ்டமருக்கும் ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. இது சிம்பிளா கிரியேட் பண்ணிடலாம். உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் டைம் சேவிங்காகவும் இருக்கும். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.